அல்லாஹ் மட்டும் தற்கொலைக்கு சொர்க்கத்தை கொடுத்திருந்தா உங்களோட பயணிக்கிறதுக்கு அவன்கிட்ட போயிருவேன். எப்படி பேசிட்டு போகுதுன்னு பாத்தியாப்பா? இப்படின்னா நாங்கன்னா துணிச்சலா பேச மாட்டோம்ப்பா. உண்மையும் இறை அச்சமும் இருந்தாதான் துணிச்சலே வரும் இப்படி பேசுறதுக்கு. இந்த பிள்ளைக்கு பிறந்த வீடும் சரி புகுந்த வீடும் சரி எங்கேயும் எந்த நிம்மதியும் இல்ல, எந்த உதவியுமே இல்ல. கூட பிறந்த உறவுக்கு துடிக்க வேணாமா? அது படுற கஷ்டத்துல நம்மளும் பங்கெடுத்துக்குருவோம்னு. முடியலன்னா போச்சொல்லு, நான் ஆளை வச்சு காசை கொடுத்து பார்க்க சொல்லிக்கிருவேன். இப்ப கூட பெத்தவங்கள நானும் பாக்குறேன்னு வாயிலேயே வரலையே, ஆள் வச்சு காசை கொடுத்து பாக்குறேன்னு சொல்றீங்களே. முடியாத பெற்றோர்களை விட்டுட்டு போக தெரியாம இல்ல, விட்டுட்டு போக கூடாதுன்னு தான். அந்த புள்ள பெத்தவங்களை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லவே இல்லை. உங்களை மாதிரி அனைவருமே சொர்க்கத்தில் நுழையணும் தான் இதுவரையும் போராடுது. பெற்றோர்களை பக்கத்திலே வச்சு பார்க்கவே மாட்டோம்னு சொல்றமே, ஒரு சொல் ஒரு விதைக்கு சமம், அறுவடை நிச்சயம் உறுதி. இதை மறக்கவே வேணாம் தான் அல்லாஹ் சொல்றான். இறைவனுக்கு பயந்தாவது நடந்து கொள்ளணுமா இல்லையா?